ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் பிரமிக்கத்தக்க ஒரு மகா சிவராத்திரி இப்போ வரப்போகின்ற சிவராத்திரி. இந்த சிவராத்திரியின் மூலமாக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய ராசிகள் இந்த ஆண்டிலே கிடைக்கும். அதென்ன 1000 ஆண்டுகள் அப்படின்னு கேட்கலாம். சில காலங்களை கல்பவர்ஷம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இந்த கால மாறுபாட்டின் அடையாளமாக கிரக சுழற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோர்த்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அசைவுதான் நம்மளை இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த அசைவிலே நமக்கு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் கணக்கு. சிவராத்திரி என்பது எல்லா மாதத்துலேயும் வரும். அதில் மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது. இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு இதில் கணக்கு இருக்கு. இந்த 1000 வருஷத்துக்கு அப்படி என்ன அப்படிங்கிறத முதல்ல அதை விளக்கம் பார்த்துருவோம். இந்த 2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய, அதாவது 8/3/2024 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்சம் திரையோதசி திதியும் திருவோண நட்சத்திரம் தொடர்ந்து வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். அதற்கு முன்பாக வியாழக்கிழமை அன்றைய தினம் தூவாதசியும் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரமும் சம்பவிக்கின்றது. இந்த திரையோதசி திதி அன்றைய தினத்திலே சிவநாம யோகமும் கரசை கரணமும் அதை தொடர்ந்து விஷ்டிகரணமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாகும். இப்படி வருவது இடையில பல வருஷங்களுக்கு ஒரு முறை கூட வரலாம், அது வேற விஷயம். வெள்ளிக்கிழமையாகவும் சேர்ந்து வருது. இந்த காலகட்டத்தில் தவநாயகன், அதாவது தவத்திற்கு சொந்தக்காரனாகிய விளங்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஆட்சி மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக ராகுவின் கால்களிலே அவர் பயணித்து கொண்டு வருகிறார். கால் கொடுத்த ராகு குருவின் வீட்டிலையும், அந்த ராகுவுக்கு 2ஆம் இடத்துல குருவும் அதாவது குருநாதரும், இந்த மாதிரி அமைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி மிக்கதாக கருதப்படுகிறது. அந்த பிரளயம், ஒவ்வொரு பிரளயத்திலையும் இறைவன் சில அதிசயங்களை செய்து காட்டுவார். அந்த அதிசயங்களிலே இந்த மகா சிவராத்திரி எனப்படுவது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. எல்லா ராத்திரியும் வருது. அதில் கிருஷ்ணபட்சம் திரையோதசி வர்றச்சே சிவராத்திரி, சிவனை சேவிக்கணும் அப்படிங்கிற கணக்கு வருது. சிவ என்ற சொல்லே மங்களம் என்று குறிப்பதாகும். சிவராத்திரி என்றாலே மோட்சம் தரக்கூடிய ஒரு அர்த்தம் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி என்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருந்து பெறும் எல்லா வகை நலனையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி என்று தவம் இருந்து வரம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதுக்கு ரொம்ப உதாரணங்கள் சொல்லலாம். அந்த உதாரணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அர்ஜுனன் சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்து தான் பாசுபதாஸ்திரம் பெற்றார். கண்ணப்ப நாயனாரோ தம் கண்களை சிவனாரின் திருமேனியில் இட்டு தம் அசையாத பக்தியிலால் முக்தி பெற்ற தினமும் சிவராத்திரி தான். சிவராத்திரி விரத மகிமையாலேயே அம்பிகை இறைவனின் உடலில் சரிபாதியை பெற்றாள். சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்து காலகண்டேஸ்வரர் என்ற திருநாமத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்றைய தினம்தான். ஒரு சமயம் காட்டில் ஒரு குரங்கை இன்னொரு விலங்கு துரத்தி கொண்டு வருகிறது. இது அங்கங்கே ஜம்ப் பண்ணி போய் அதுக்கு மேலே போக முடியாமல் ஒரு மரத்தில் போய் உச்சாணி கொம்பில் போய் நின்றுக்கிடுச்சு. அது நின்றுக்கிடுச்சு. துரத்தி வந்த விலங்கும் அங்கேயே நிற்கிது. இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை. தூங்கி கீழே விழுந்துட்டோம்னா அந்த மிருகத்துக்கு இரையாயிருவோம். அப்போ தூங்காமல் இருக்கணுமே அப்படின்னு நினச்சி என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணுது. அப்படி ஐடியா பண்ணுறச்சே நம்ம ஏதாவது ஒன்று பிடிங்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சி அதில் உட்கார்ந்து அந்த ஒரு மரத்தில் உட்கார்ந்த மரம் அந்த மரத்தில் உள்ள இலையை ஒன்றுன்னா பிடுங்கி போட்டுகிட்டே இருக்கு. பிடுங்கி போட்டு ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் தூக்கம் வராது இல்லையா? ஆகையினால் அந்த மாதிரி பிடுங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. எதேச்சையாக சிவபெருமானும் உமையவளும் அங்கே அந்த மரத்துக்கடியில் அவங்க இயற்கையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தற்செயலாக நடக்கிற ஒரு சமாச்சாரமாக விளங்குது. அந்த சிவனாரும் உமையவளும் அவங்க பொழுதுபோக்குக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. குரங்கு இதை தன்னை காப்பாற்றிக்கிடுறதுக்காக முழிச்சிருக்கணுமேன்னு நினச்சி ஒவ்வொரு இலையாக பிடுங்கி போட்ட இலை என்பது அது உட்கார்ந்திருந்த மரம் வில்வ மரம். அந்த இலை ஒன்றுன்னா பிடிச்சி கிள்ளி போட சிவபெருமான் தலையில் விழுந்துக்கிட்டே இருக்கு. இது இரவு முழுவதும் போட்டுண்டே இருக்கு. ஏன்னா தூங்கிடக்கூடாதே, அது ஒரு காரணத்துக்காக தன்னை காப்பாற்றிக்கிட்டுறதுக்காக அது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. இயற்கையாக சிவபெருமான் மேலே வில்வ இலை விழுந்துண்டே இருக்கு. அந்த குரங்கு அறியாமல் செய்த பூசணையை ஏற்றுக்கிட்டார் சிவனார். அதை ஏற்றுண்டு மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறதுக்கு அருள் புரிகிறார். இப்படியாக சில அற்புதங்கள் நடந்திருக்கு. தெரிஞ்சு செய்கிறது இல்லை, தெரியாமலே நடந்த பூசணை. அந்த பூசணைக்கு அவ்வளவு மகத்துவம் கிடைச்சிருக்கு. ஒரு தவம் என்பது நாம் உயிர்கள் எல்லாமே இந்த லோகத்தில் பிறந்திருக்கிறோம். இப்போ பிறவி என்பது உண்மை. கழிந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணுன புண்ணியம் பண்ணுன அப்படின்னு நாங்களும் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டு தான் வாரோம். அது உண்மையா பொய்யா அதை நிரூபித்து காட்டுவதற்கு எங்களால் முடியுமா? முடியாது. ஜாதகத்தை பார்த்து போன பிறவியில் செஞ்ச பாவம் பான்னு நாங்கள் சொல்லி முடிச்சிருந்தோம். மக்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் அதே தான். நாங்களும் மனுஷாத்தானாக பிறந்திருக்கிறோம். அதனால் மனுஷாள்களுக்கு போன ஜென்மத்தில் இப்படியெல்லாம் பிறந்திருக்கிறோம். அதனால் இப்படி சங்கடங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த சங்கடங்களெல்லாம் களைய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம். அதுக்கு ஏதாவது சான்று இருக்குதான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. சரி, இதெல்லாம் முடியட்டும். இப்போ நாம் புண்ணியம் பண்ணதுக்கு அடுத்த ஜென்மத்தில் பெரிய புண்ணியசாலியாக பிறப்ப அப்படின்னு சொன்னோம்னா அதை நிரூபித்து காட்டுவதற்கும் யாராலும் முடியாது. ஆக இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவி என்பது உண்மை. அடுத்து என்னவா பிறவி எடுக்க போகிறோம் யாருக்குமே தெரியாது. புல்லா பிறக்கலாம், பூண்டா பிறக்கலாம், மலையா பிறக்கலாம், செடியா பிறக்கலாம், கொடியா பிறக்கலாம், விஷ ஜந்துவாக பிறக்கலாம், அல்லங்கில் எரும மாடா பிறக்கலாம், கொடிய விஷ செடியாக பிறக்கலாம். எப்படி பிறக்கப் போகின்றோம்
தெரியாது. ஆடு மாடு கோழியாக பிறக்கலாம் இல்லையா? இது எப்படி எதை எதை உறுதி செய்ய முடியாது. மனுஷனாகவும் பிறக்கலாம். ஆக நம்ம சில விலங்குகளை பார்த்து ஒதுங்குவோம், அதே பிறவியாக கூட பிறக்கலாம். இதற்கு அத்தாட்சி என்பது கிடையாது. கழிந்தது நாம் நிரூபிக்க முடியாது, வரப்போகின்றதையும் நிரூபித்து காட்ட முடியாது. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறவி மனித பிறவி, கிடைப்பதற்கு அரிய பிறவி. இந்த பிறவியிலே சுகங்களை அடைய வேண்டும். பிறந்த உயிர்கள் அத்தனை பேரும் சுகத்தை நாடித்தான் செல்கின்றது. சுகத்தை அடைவதற்காகத்தான் போய்கொண்டிருக்கின்றோம். மரணம் என்பது உறுதி. அதனால் அந்த பயணத்தை நோக்கிய பிறவிதான் பிறப்பு என்பது. மரணம் என்பது உறுதியாகும் பொழுது ஏன் பிறக்க வேண்டும்? இந்த கேள்வியில்தான் விடைகள் பொதிந்து கிடக்கின்றது. அதுதான் கழிந்த காலம், பூர்வ ஜென்ம வினைகள், வருங்காலம் என்பதை இதை கொண்டுதான் நாம் பார்க்கின்றோம். சில பேர் தவம் இருந்து வரத்தை பெறுகின்றார்கள். அர்ஜுன மகாராஜா போல. குரங்கு இயற்கையாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதுக்கு ஒரு முழிப்பு வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்தோடு அதை செய்தது. அதையே ஈசன் தன் பூசணையாக ஏற்றுக்கொண்டார். எதேச்சையாக நடந்த சம்பவம். அதற்கே அப்படி என்றால் நாம் உண்மையிலே ஒரு தவத்தை இருந்து அதை மகிமையை பெற்று அனுபவிப்பதற்காகத்தான் நாம் இவைகளெல்லாம் விளக்கம் கொடுக்கிறோம். எனக்கும் கொஞ்சம் இடையில் கொஞ்சம் உடலுக்கு முடியாமல் இருந்ததுனால என்ன பேசன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது முக்கியமான ஒரு சங்கதியாக எனக்கு பட்டுச்சு. இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னால் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதில் எத்தனை பேர் நான் சொல்லக்கூடிய தவத்தை மேற்கொள்கிறீர்கள் எனக்கு அறியாது. ஆனாலும் என் கடமை உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதன் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் ஏதாவது ஒரு நல்ல யோகத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். அதனாலேயே நான் இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இதை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஈசன் என்பவர் எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு பொருளை கொடுத்தால், ஒரு யோகத்தை கொடுத்தால் அதை தாங்குகின்ற தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து தான் கொடுப்பார். இந்த சோதனை என்பது முக்கியம். அதுக்கு நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுன்னு முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு காலகட்டத்தில் 1967ன்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை. இல்லை, அந்த காலகட்டத்தில் அந்த ₹1 என்பது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. அந்த ₹1 படியரிசி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அப்படியெல்லாம் கட்சிகள் அறிவித்தாங்க. ஏன்னா பசி பஞ்சம் கடுமையாக நிலவிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அது இயற்கை வளம் ஓய்ந்ததனால் அப்படி ஆயிடுத்து. அந்த காலகட்டத்தில் அந்த பைசா கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அமௌண்ட்டுக்கு ரூபாய்க்கு மரியாதை அதிகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் பணப்புழக்கம் கம்மியாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் என்னென்னா, அந்த ₹1 வாங்கிய சீட்டுக்கு ₹1,00,000 பரிசு விழுந்துருச்சு. இந்த பரிசை இன்ப அதிர்ச்சி தாங்க முடியாமல் 1,00,000 அப்படின்ட்டு அந்த செய்தியை கேட்டே வாயை பிளந்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதாவது உயிரை விட்டுட்டாங்க. எதன் மூலமாக? அது இன்ப அதிர்ச்சியில் போயிடுச்சு. அது அந்த ஆண் பிளந்ததோடு சரி முடிஞ்சிருச்சு. அது செய்தித்தாள்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் போட்டாங்க. அதாவது நிறைய பேர் தாங்கினாங்க, ஒரு சிலர் தாங்க முடியலை. அப்போ தாங்க முடியாதவங்க அந்த 1,00,000 கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஆகையினால் இது போல, இது நான் ஒரு பேருக்கு உதாரணத்தை சொல்கிறேன். இது நிறைய உதாரணங்கள் சொல்ல அது போயிட்டே இருக்கும்.
ஒரு சாதாரண ஒரு விளக்கத்தை சொல்லி முடித்தேன். அதுபோல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே நாம் எதுவும் ஆயிடக்கூடாது, தாங்க முடியாமல் போயிடக்கூடாது என்பதற்காக ஈசன் நம்மை சோதித்து கொடுப்பார். அவர் சோதனை என்பது வித்தியாசமாக இருக்கும். அவர் சோதித்தால் சில நம்ம தாங்க முடியாது. இந்த சோதனையில் தான் நிறைய பேர் வாழ்க்கை ஒடுங்கி விடுகிறது. அந்த சோதனையிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா வாழ்நாளே முடிஞ்சு போயிடுது. இப்படித்தான் இன்றளவும் நிறைய பேருக்கு போயின்றிருக்கு. அவங்க நல்லா இருக்கிறாங்க, ரைட்டு, அதுபோல் நாமளும் நல்லா இருக்கணுமே, அதுக்கு ஏதாவது செய்யணுமே. அந்த தவம், அதைத்தான் தவம். அந்த காலத்தில் ரிஷிகள் மகான்கள் எல்லாம் 1000 ஆண்டுகள் தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். 1000 ஆண்டுகள் அப்படின்னு முடியுமா? ஐயா, ஒரே இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ண முடியுமா? பசி பட்னி எல்லாம் மறந்து இருந்திருக்கிறார்கள். தன்னை மறந்த நிலையில் ஓம் நமசிவாய 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 ஒரே மெட்டு தான், ஒரே பாட்டு தான். ஈசனை நோக்கி இருந்தார்கள். ஆகையினாலே எதுவுமே தெரியல. ஒரு காலகட்டத்தில் ஒரு இதெல்லாம் நிஜத்தில் நடந்த கதை, நாங்கள்லாம் சந்தித்த கதை. ஆற்றோரத்தில் ஒரு ரிஷி தவம் இருக்கிறார். அதாவது சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்காரு. அந்த கட்டத்தில் திடீர்னு ஒரு புலி வந்துருச்சு. அது அந்த ஆத்தங்கரை பெரும்பாலும் புலி தண்ணீர் சாப்பிடுவதற்காக வரும். அந்த இவர் காயத்ரி மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் புலி பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்துட்டு அது வாட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு பயம். ஆஹா, என்னமோ நடக்க போகுது, சோழியை முடிச்ச போகுதுன்னு நாங்கள் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அது சுற்றி வந்துச்சு, பார்த்துட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். தேங்கப்பா பரவாயில்லையே, என்னமோ நடந்திருக்கே அதிசயம்ட்டு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போய் சாமி இந்த மாதிரி வந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து போயிடுச்சு சாமி புலி அப்படின்னு. அப்படி இல்லைடா, நான் அந்த ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோடு இறைவன் இருந்தார், இறை சக்தி என்னோடு இருந்தது. அந்த இறை சக்தியினாலே அது விலகி போயிடுச்சு. அவர் கொடுத்த விளக்கம். நான் அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தேன், அந்த இறைவனை ஜபித்து கொண்டிருந்தேன். ஆகையினாலே அதுக்கும் தெரியுது, அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த புலி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் போயிடுச்சுப்பா, என்கிட்ட ஒன்றும் சக்தி கிடையாது, நான் சாதாரணமாக இருந்தேன்னா தூக்கி சாப்பிட்ருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதுபோல் அந்த காலத்தில் அப்படி இறை தவம் இருந்திருக்கிறாங்க. சிவபூஜை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பல இரவுகள் பூஜை செய்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை அமைய வேண்டும். ஒரு மனுஷன் தொடர்ந்து 24 வருஷங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவருக்கு சிவ சாயுஜ்ய நிலையை அடைவார். அதோடு அவருடைய 21 தலைமுறைகளும் முக்தியை அடைவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்குது. அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த தவத்திற்கு அவ்வளவு மரியாதை. அப்பேற்பட்ட 24 வருஷங்கள் இருக்கக்கூடிய சிவராத்திரியினுடைய தகுதியை இன்று வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ஒரு இரவில் அது கிடைக்கப் பெறுகின்றது. அதுக்குத்தான் விளக்கம் கொடுத்தேன். அந்த நாம கரணத்தோடும் சனீஸ்வரன் செல்லுகின்ற பாதை ராகுவின் சாரத்திலும், அதோடு அவர் இருக்கின்ற வீடு தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி மூல திரிகோண வீடாக அமைந்து, அந்த கால் கொடுத்த ராகு மீனத்திலே, மீனம் என்பது ஞானத்தை ஊட்டக்கூடிய வீடு. அந்த ஞானக்காரகன், அதாவது இந்த இடத்துல குரு, அதான் ஞானக்காரகன். அந்த குரு ராகுவுக்கு 2ஆம் இடத்திலே, ராகுவுக்கு வாக்குஸ்தானத்திலே, அது செவ்வாயினுடைய வீடு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு அந்த மகா சிவராத்திரி
இந்த ஒரு சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு அந்த 24 வருஷம் சேர்ந்த பலன். அதாவது அந்த 24 வருஷம் தொடர்ந்து இருக்கக்கூடியவர் எந்த தடையும் இல்லாமல் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால்தான் அந்த பலனை அவர் பெற முடியும். அதுக்கு இயற்கை ஒத்துழைச்சிருக்கணும். அப்பேற்பட்ட 24 வருஷ அந்த சாசுஜ்ய நிலை இந்த ஒரு நாளில் கிடைக்கவிருக்கின்றது. அதற்குரிய கால கிரகங்கள் சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. கிரகங்களுடைய சுழற்சியினால்தான் யோகங்கள் கிடைக்கின்றது. நாம் அனுபவிக்க வேண்டியதற்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த சிவனை நோக்கித்தான் நல்லவர்களும் கெட்டவர்களும் கூட சிவனிடம்தான் வரம் வாங்கிக்கிறார்கள். தேவர்களுக்கு ஒரு இறைவன், ராட்சசர்களுக்கு ஒரு இறைவன் கிடையாது. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே இறைவன் தான், சிவபெருமான் தான். அவங்க இருக்கிற தவத்தை மெச்சி வரத்தை கொடுத்துருந்தார், அவ்வளவுதான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் இருந்த தவம் அப்படி. இந்த தவத்தை மெச்சித்தான் கொடுக்கிறார். கேட்ட வரத்தை கொடுத்தேன்டா அப்படிங்கிறார். தவறாக கேட்கும் பொழுது அதுக்கு மாற்று வழியும் அவர் உள்ளடக்கியே கொடுத்துருந்தார். ஒருத்தன் கேட்டான்ல, வீட்டுக்கு வெளியவும் சாவக்கூடாது, உள்ளேயும் சாவக்கூடாது, பகல்லையும் சாவக்கூடாது, இரவுலையும் சாவக்கூடாது, மனுஷனாலையும் சாவக்கூடாது, விலங்குனாலையும் சாவக்கூடாது. அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆக எப்படி தாயா சாகிறது? இப்படி மட்டும் கொடுத்தா போதும், ரைட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டார். கடைசியில் என்னாச்சு? இரவும் அல்லாத பகலும் அல்லாத வீட்டுக்கு வெளியே காலை வச்சுருக்கான், வாசலுக்கு வெளியே காலை வச்சுருக்கான், வீட்டுக்கு உள்ளே வச்சுருக்கான். மங்கியா மாலை பொழுது மங்கிய நேரம் கழிச்சார், சடக்குன்னு கழிச்சிட்டார். எப்பா பொழுது போகுதுப்பா, இப்போ நான் கழிச்சிருந்தேன்னு நரசிம்மன் கழிச்சிட்டான். இந்த மாதிரியெல்லாம் தேவையற்ற வரத்தை, அதாவது தவம் இருந்து நல்ல வரத்தை பெற வேண்டும். நாம் சுகம் பெறுவதற்கு வரம் வாங்க வேண்டுமே தவிர கெடுப்பதற்கு வாங்கக்கூடாது. அதான் ராட்சசர்களுக்கும் தேவர்களுக்கும் உண்டான வித்தியாசம். இடையில நாம் மனுஷங்க, தேவர்கள் மனுஷங்க, ராட்சசர்கள் எங்கேயும் கிடையாது. மனுஷனுக்குள்ளே தான் தேவர்களும் இருக்கிறார்கள், ராட்சசர்களும் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் உதவும் போது கடவுள் போல வந்து காப்பாத்தனையா அப்படிம்போம். அவன் கொடுத்த திரும்ப கேட்கும்போது சனியும் போல் காலங்காலத்தில் நிற்கிறான் பாரு அப்படிம்போம். அப்போ அதே மனுஷன்தான் தேவராகவும் இருந்தால் சனியனாகவும் ராட்சசராகவும் காணப்படுகின்றார். இதுதான் முக்கிய உண்மை. அதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர், அதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்குள்ளே 2 மிருகங்களும் இருக்கின்றது. ஒரு நல்ல மிருகம், இன்னொன்று கெட்ட மிருகம். அமிர்தத்தை வழங்கக்கூடிய ஒரு மிருகம், விஷத்தை வழங்கக்கூடிய மிருகம், 2 இருக்குது. நல்லவன் நல்லவனாக இருக்கும்போது தேவராக இருக்கின்றான், நல்லவன் கெட்டவனாக மாறும்போது ராட்சசனாக மாறுகின்றான். இதுதான் வித்தியாசம். ஆக நாம் செய்யக்கூடிய நிலையை பொறுத்துத்தான் நமக்கு எல்லாமே. அந்த தவம் என்பதை இந்த காலகட்டத்திலே முக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். அதுக்காக இவர் தான் இருக்கணும், அவர் தான் இந்த ராசிக்காரன் தான் இருக்கணும், இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் இருக்கணும்லாம் கிடையாது. நாம் எல்லோரும் நல்லதை நோக்கி தவம் இருக்கின்றோம். மற்ற விரதங்கள் அனைத்தும் கடைப்பிடித்தவருக்கு மட்டுமே நன்மை தரும். ஆனால் சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது கடைப்பிடித்தவருக்கு மட்டுமன்றி அவரது தலைமுறைக்கே ஈடு இணையற்ற புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்பேற்பட்ட ஒரு தவம் இந்த சிவராத்திரி விரத தவம். இந்த சிவராத்திரிகளில் ஒரு 5 வகை உண்டு. மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்ற அந்த 5 வகையிலையும் இந்த மகா சிவராத்திரி விரதமே மிகப்பெரிய வழிபாடாக கொண்டாடப்படுகிறது. என்னென்னா இதுக்கு சக்தி மற்றதுக்கெல்லாம் 100 பங்குன்னா இதுக்கு 1,00,000 பங்கு சக்தி இதுக்கு கிடைக்கும். ஆகையினால தான் இதை முக்கியமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆவலோடு எத்தனையோ மக்கள் எத்தனையோ நலனை வேண்டி காத்திருப்பார்கள். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் வரன் கிடைக்காமல் திண்டாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையே, பையனுக்கு கல்யாணம் கழியலையே, இத்தனை வயசு ஆகுதே, பொண்ணு கிடைக்க மாட்டக்கே, நமக்கு சரியாக இருந்தால் அவங்களுக்கு சரியில்லை, அவங்களுக்கு சரியாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்க மாட்டாக்கு, 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னா சோசியர் வேண்டான்றார். என்னையா செய்கிறது?
சரி எல்லாமே ஒத்து வந்துச்சுன்னா பையன் வேண்டாங்கிறான். சம்பந்தியும் ஓகே, இல்லை பொண்ணு சைடு பொண்ணு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுதா, இல்லை பொண்ணு வேலை பிடிக்கலைன்னு சொல்லிடுதா, அதனால் கல்யாணம் கழிய மாட்டக்கு. இப்படி எத்தனை இடர்பாடுகள். இன்னும் சில பேருக்கு நோய்வாயில் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த நோய் தணிஞ்சிராதா? நோய் தணிஞ்சாத்தானே பிழைக்க முடியும். உயிர் இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. இல்லை, அந்த உயிரோடு போராடி கொண்டிருப்பதை விட இறைவா நீ தூக்கிட்டு போயிரு, நான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த அவஸ்தையை தாங்க முடியலை, என்னை வாழ்க்கையை முடிச்சிரு இறைவா. எத்தனை ஜீவன்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக அவர்களை சார்ந்தவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்னும் எத்தனை பேர் வேலை கிடைக்கல, வியாபாரம் பண்ண முடியலை, தொழில் செஞ்சே நஷ்டமாயிருச்சு. இப்படி எத்தனையோ குறைகள், நோக்கங்கள் நிறைவேறாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே சோதனை ஏற்படலாம். வாழ்க்கையே சோதனையாக இருக்கிறது சாமி. எப்பத்தான் விடிவு காலம் பிறக்கும்? அதான் முதலே சொன்னல, இறைவன் சோதனையே கடைசியில் ஒரு மனுஷனுக்கு முடிவாக போய்விடுகிறது. அந்த சோதனையில் அவன் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்டதாக இருக்குது. என்ன செய்கிறது? ஆகையினாலே இப்படிப்பட்ட இடையூறுகளுக்கு மத்தியிலே இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இது அமைந்திருக்கிறது. இது ரொம்ப சிரமம் கிடையாது. ஒரு 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், 24 மணி நேரத்தை தவமாக கொள்ள வேண்டும். இந்த தவம் இருந்தால்தான் நாம் யோகத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகின்றோம். வாழ்க்கையில் கிடைக்க முடியாததை இறைவன் எங்கேயோ தள்ளி வச்சிருப்பார். இருக்கும். நம்ம 30 வயசில் கிடைக்க வேண்டியது 60 வயசில் கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. 40 வயசில் கிடைக்க வேண்டியது 70 வயசில் கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. 25 வயசில் உத்தியோகம் கிடைச்சா யோகம். அது ரிட்டையர்ட் ஆகிறச்சே 57 வயசில் கவர்மெண்ட் போஸ்ட் வந்திருக்குது, என்ன பிரயோஜனம்? இப்படி கிடைத்தும் பிரயோஜனம் இல்லை. கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டும். சாமி எனக்கு இப்போ பசியாக இருக்குது, மணி 1 மணி, பசி வைத்த கிள்ளுது, எப்பா இப்போ தான் அரிசியை களைஞ்சு போட்டிருக்குப்பா, சத்து பொறு அப்படின்னு சொன்னால் பசி அது வரைக்கும் தாங்காது. சோறு பொங்கி காய்கறி வச்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறச்சே 4 மணி சாப்பாடு ரெடின்னா அவன் அங்கே படுத்து தூங்கிட்டான். தட்டி எடுப்புனா போயா பசியெல்லாம் ஓஞ்சு போச்சு, பிற வாப்போம்ட்டான். பசிக்கு சாப்பாடு வேணும், ருசிக்கு கேட்கல, அவன் பசிக்குத்தான் கேட்டான். ஆக அந்த நேரத்தில் கிடைக்கல. மறுநாள் போகிறாரு, சரி லேட்டாக தானே சமைச்சு வச்சாங்கன்னு மறுநாள் போகிறாரு. மறுநாள் போகிறச்சே எப்போ நீ சீக்கிரம் வந்துட்டேன்னு 11 மணிக்கு சமைச்சு வச்சுட்டோம், நீ 4 மணிக்கு வர, 4 மணிக்கு தானே நேற்று கொடுத்தீங்கன்னு வந்தேன், எப்பா 11 மணிக்கே சமைச்சது பாழா போச்சுப்பா அப்படின்னு. ஆக இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். சில பேருக்கு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆகையினால்தான் இந்த முக்கியமான ஒரு விரதத்தை விரதமாக அல்லாமல் தவமாக நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள். நாம் இறைவன்கிட்ட கேட்டால் எல்லாமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நாம் தான் மறந்து போயிருந்தோம். தவமில்லாமல், அதாவது அதை கூட நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாமே வேணும், இப்படி கேட்கக்கூடாது இல்லையா? உழைச்சி பாடுபட்டு கிடைப்பதுதான் நிலைக்கும். உழைக்காமல் திடீரென்று கிடைக்கக்கூடிய யோகம் தங்காது. ஆகையினாலே தவம் இருந்து வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை 17 தலைமுறைக்கும் செல்லும். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 33 கோடி தேவர்கள் நம்முடைய நாடி நரம்புகள் தான். இவைகள் அந்த ஒரு நாளிலே, அந்த தவத்திலே காய்ந்து உருவடைந்து, அதாவது அந்த காய 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 அதுக்கு சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. இறைவனோடு ஒன்றிப்படக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கின்றது. ஆக அந்த 33 கோடி தேவர்களும் புனிதமடைந்து இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த புனிதத்திலே இறைவன் உங்களுக்கு யோகத்தை, நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கின்றார். அதற்குத்தான் இப்பொழுது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்போது சிவராத்திரிக்கு முதல் நாள்
ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிடணும். சிவராத்திரி அன்று காலை நீராடி இறைவனை நினைத்து விரதம் நல்ல முறையில் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இறைவன் சிந்தனையில், அதாவது சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும். மாலையில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வில்வத்தால் பூஜை செய்ய வேண்டும். இந்த முக்கியம் வில்வந்தான். அதாவது ருத்ராட்சக்கொட்டை அபிஷேகம் செய்யலாம், ருத்ராபிஷேகம் செய்யலாம். எளியவர்களுக்கு இந்த வில்வ இலையே போதும். அந்த வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தாலே போதும். அதுவே அவருக்கு பெரிய அபிஷேக ஆகும். சிவபெருமான் பொதுவாக அபிஷேக பிரியர், நாராயணன் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். ருத்ராபிஷேகம் என்பது சிவனாருக்கு செய்யப்படும் அபிஷேகம், மந்திரபூர்வமாக செய்யப்படும். இது மிகச்சிறப்பு வாய்ந்தது. ருத்ராபிஷேகத்தை பற்றிய விவரங்கள் வேத நூல்களிலே நிறைய கொடுத்துருக்கிறாங்க. இதை இல்லத்தில் செய்ய இயலாவிட்டால் ஆலயங்களில் செய்யலாம். சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். மறுநாள் காலையில் தீபாராதனை செய்து விரதம் நிறைவு செய்து கொள்வது நல்லது. இல்லத்தில் பூஜை செய்திருந்தால் புனர்பூஜை செய்து சிவனாரை உத்தியாபனம் செய்ய வேண்டும். இப்போ நாம் இயல்பான என்னுடைய கணக்கு, ஜாதக கணக்கின்படி இனி பார்ப்போம். இது பொதுவாக விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இனி நம்ம முதல் நாள் உபவாசம் இருந்துக்காங்க. இப்போ 8ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் முதல் நாள் கூட விட்டுருங்க. 8ஆம் தேதி காலையிலிருந்தே உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அந்த ஒரு பொழுது சாப்பிட்டுக்கங்க. இல்லை நான் சுகர் பேஷண்ட்டு, நான் அப்படி இப்படி, இந்த காரணமெல்லாம் சொல்லப்படாது. அது எவ்வளவோ இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். எல்லாம் இருக்கட்டும், நம்ம என்ன ஆயிரப்போது, ஒன்றும் ஆகாது. 24 hours சிவன் நாமத்தை, சிவனுடைய தியானத்திலே இருந்தால் எதுவும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. தேவைப்படும்போது இந்த தீர்த்தத்தை, அதாவது தண்ணீரை சாப்பிட்டுக்காங்க. தண்ணீர் விரதமாக கூட இருக்கலாம். ஒருவேளை போஜனம் பண்ணிக்கங்க. மற்றபடி சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். மாலை நேர பொழுது விட்டது. பகல் இந்த மாதிரி கழிச்சிருங்க. இரவில் மாலை தொடங்கி விடுகின்றது. முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லி 5 ஜாமங்கள் கொண்டது ஒரு இரவு, 5 ஜாமங்கள் கொண்டது ஒரு பகல். பகல் 5 ஜாமங்களை தவமாக போக்கிவிட்டீர்கள், தவமாக இருந்து விட்டீர்கள், போக்கிவிட்டீர்கள், இருந்து விட்டீர்கள். இரவு ஜாமம், முதல் ஜாமம் தொடர்ந்து போயிடுச்சு. 2ஆம் ஜாமம், அடுத்தபடியாக 3ஆவது ஜாமம் லிங்கோற்பவ சிவபூஜை செய்யணும். 3ஆவது ஜாமத்தில் தான் வரும். அது நள்ளிரவு. இந்த கட்டத்தில் நள்ளிரவு 11 மணி 12 நிமிஷம் அளவில் துவங்கி பின்னிரவு 1 மணி 42 நிமிஷம் வரையும் 3ஆம் ஜாம காலகட்டம். இதில் லிங்கோற்பவ சமயம், அதாவது லிங்கோற்பவ நேரம் என்பது 11:30 மணிக்கு, இரவு 11:30க்கு ஆரம்பம் தொடங்கி பின்னிரவு 1 மணிக்கு நிறைவு செய்யணும். இதுதான் முக்கியமான நேரம். 4ஆம் ஜாமம் என்பது 1 மணி 42 நிமிஷம் முதல் பின்னிரவு, அதாவது சனிக்கிழமை அதிகாலை 4 மணி 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதில் ஆகுர் பூஷண செய்த பூஜையை செஞ்சு அதை தொடர்ந்து அதிகாலை 4 மணி 6 நிமிஷம் துவங்கி, இதுதான் ஃபைனல், விடிகாலை 6:30 மணியோடு நிறைவு செய்யணும். இந்த ருத்ராபிஷேகம் செய்து தீபாராதனை செய்து நிறைவு பண்ணி அது காலையில் 6 மணியோடு அதை கொண்டு போய் நிப்பாட்டி 6 to 6:30 வரைக்கும் தீபாராதனை, அந்த புனர்பூஜை செய்து சிவனை உத்தியாபானம் செய்து வழிபட வேண்டும். இதோடு முடிச்சுட்டு விடிஞ்ச உடனே சாப்பாடு ஆகாரத்தை எடுத்துக்கிடலாம். மற்றவாளுக்கும் கொடுத்து சாப்பிடுவது நல்லது. ஒரு சிவனடியருக்காவது உணவு வழங்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இவ்வளவு தவம் இருந்து நம்ம தவத்தில் நாம் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறோமோ ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு அவருக்கும் ஒரு வேளை போஜனத்தை கொடுக்கணும். எத்தனை பேருக்கும் கொடுக்கலாம்.
குறைந்தது ஒருவருக்காவது வழங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சிவனே கூட அமர்ந்து சாப்பிட்டது போல் அர்த்தம். நீங்கள் எல்லாருமே இந்த காலத்தில் சாப்பாடை வாங்கி கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி அல்ல. சாப்பாடு ஒரு சிவ நடிகார் வந்து நம்ம ஆற்றுல சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு வீட்டுக்கே அவ்வளவு பெரிய பொக்கிஷம். நம்ம கேட்ட வரம் கொடுத்தாச்சு, கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலை முக்கியமாக யாவும் வச்சுக்காங்க. லிங்கோத்பவ நேரம் என்பது 11 மணி, இரவு 11 மணி முதல் பின்னிரவு 1 மணி வரை. 11:30 முதல் 11 மணிலிருந்து அதில் 11:30 மணி முதல் இரவு 1 மணி வரை. இது முக்கியமான காலகட்டம். இதை அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நேரம் இடையில் ஒரு 2 மணி 24 நிமிஷம் சாதாரண பூஜையை பண்ணிண்டு அதை ருத்ராபிஷேகம் கூட பண்ணிக்கிடலாம். அதை தொடர்ந்து வரக்கூடியது அந்த வில்வையா ருத்ராபிஷேகம் பண்ண முடியலையா, வில்வை இலையாலே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அர்ச்சனை என்பது நீங்களாவே பண்ணிக்கிடலாம். லிங்கத்திற்கு வில்வேலையை போட்டுண்டே வாங்க. அதுவே ஒரு பெரிய அர்ச்சனை தான். மந்திரம் தெரியாவிட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இதை சொல்லிகிட்டே போட்டுட்டு வாங்க. அதுவே போதும். அந்த 6 மணி காலை 6 மணி ஆகும்பொழுது தீபார்த்திக்கு ரெடி ஆகிடும். தீபார்த்தி காட்டி 6:30 வரைக்கும் தீபார்த்தி காட்டணும். இந்த காட்டி 6:30 நிறைவு செஞ்சிடணும். நிறைவு செஞ்சு அன்னபோஜனம் அதை வழங்குங்க. இப்படி செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட வரம் எதுவோ அது அடுத்து வரக்கூடிய அமாவாசையிலிருந்து 3 அமாவாசைக்குள்ளாக, அதாவது 3 மாதத்துக்குள்ளாக கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்துவிடும். என்ன கோரிக்கை ஆனால் நல்ல கோரிக்கையை கேளுங்க. கல்யாணம் கழியணும், வியாபாரம் நல்ல தொடங்கணும், தொழில் தொடங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் கழியணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல் நலம் தேரணும். எது உங்களுக்கு முக்கியமோ அதை செய்யுங்கள். சரி, இப்படி தவத்தில் எல்லாருமே பண்ணலாம். இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் பண்ணணும், இந்த நட்சத்திரத்துக்காரங்க பண்ணப்படாது, அதெல்லாம் கிடையாது. சிவன் அனைவருக்கும் அதை முதலே ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் சிவபெருமான் சொந்தம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்க அவர் தயாராக இருப்பார். தவத்தோடு கேளுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் முக்கியம். சரி, இதில் நாம் ஜாதக கணக்கில் வருவோம். ஏன்னா இதில் சில முக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு சக்தி எக்கச்சக்கமாக கிடைக்கும். இப்படி இருந்தால், இப்படி இல்லாமல் இருந்துக்கிட்டு நல்லா குரட்டை விட்டு படுத்து தூங்கிட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது யாராக இருந்தால் இது தவம் இருப்பதற்காகத்தான் இந்த நாளே கிடைச்சிருக்கு. அதிலும் 1000 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மகா சிவராத்திரி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுவல்ல முக்கியம். லிங்கத்திற்கு வில்வையனையால் அர்ச்சனை செய்யுங்கள், அது போதும். அபிஷேகம் அப்படி இப்படி அது உங்களுடைய வசதிப்படி நடத்திக்காங்க. அபிஷேக பிரியர் தான், விபூதி வச்சுக்காங்க, விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வாங்க, வில்வ இலையை போட்டுக்கிட்டே வாங்க, இது போதும். அதுக்கு மேலே உங்கள் பிரியம். மஞ்சள் அபிஷேகம், அபிஷேக பிரியர் அவர். அதனால் நீங்கள் எதை கொண்டு அர்ச்சித்தாலும் சந்தோஷப்படுவார். அதே சமயத்தில் வில்வத்தை மறந்து விடாதீர்கள், இது முக்கியம். சரி, இப்போ நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ள இப்படி தவம் இருந்தால் என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும், இதைத்தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக. அடுத்த நிலை புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதற்கடுத்த நிலை பூசம், மனுசம், உத்திரட்டாதி. இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பூசம், மனுசம், உத்திரட்டாதி இந்த 9 பேருக்கும் மிகச்சிறப்பாக மற்ற வாளுக்கு 1000 பங்கு கிடைக்குதுன்னா, சக்தி கிடைக்குதுன்னா, இந்த நட்சத்திரத்தில் உடையவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக பல லட்சம் சக்திகள் கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு அருகதை உடையதாக அமைந்திருக்கின்றது. பெரும் சக்கரவர்த்தி, பெரும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு, திடீரென்று நிலைமை உயரும். அடுத்த ஸ்டெப் அஸ்வினி, மூலம், ஹஸ்தம், திருவோணம். இவர்களுக்கும் அதுக்கு அடுத்த நிலை. அதில் இந்த மொத்தத்தில் குறிப்பாக அஸ்வினி, பூசம், அஸ்தம், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக கேட்டது கேட்டபடி கிடைக்கும். மறந்து விடாதீர்கள். எளிய முறை,
ரொம்ப டாம் டீம்னு அப்படி செய்யணும் இப்படி தவந்தான் முக்கியமே தவிர இப்படி செஞ்சாதான் அவர் சந்தோஷப்படுவார், அப்படி கொடுத்தா தான், அதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக செய்யுங்க, அலட்டிக்கிட வேண்டாம். அந்த 24 மணி நேரங்களும் உங்களுடைய தவம்தான் இங்கே முக்கியம். இதுதான் அங்கே முக்கியமே தவிர மற்றதெல்லாம் இல்லை. இந்த தவம் இறைவன் ஈசனை போய் சேர்ந்தும் உங்களுக்கு நிச்சயமாக கேட்டது கிடைக்கும். வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமாக விளங்குவீர்கள். கேட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவார். நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.